இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டூல் தான் ஹேஜன். நான் ஆரம்பத்துலேருந்து இத ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பேர் என்ட்ட சேட் பண்ணி கேட்டப்போ இத நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். இதில ஒண்ணும் இல்ல. நீங்க இப்ப நான் இங்க உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்ல, எனக்கு இந்த மாரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. என்னோட கொஞ்சம் வீடியோ மட்டும் இத சப்மிட் பண்ணி, ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் குடுத்தா போதும். அந்த வீடியோல நான் பேசுற மாரியே அது கிரியேட் பண்ணிடும். கிரியேட் பண்ணி என்ன மாரியே அது வந்து பேசும். நீங்க இப்ப என்னன்னா, லாங்குவேஜ்லாம் மாத்திக்கலாம். நீங்க நெறைய லாங்குவேஜஸ் அது பேச வைக்கலாம். இதோட யூஸ் கேஸஸ் நெறைய எக்கச்சக்கமான பேர் இத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, அருண் மாயா இந்த மாரி ஃபேமஸ் ஆளுங்கலாம் இத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்றப்போ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணுங்க. அம் உங்க வீடியோ சப்மிட் பண்றதா இருந்தாலும், அதோட பிரைவசி பாலிசி அந்த டேட்டாலாம் வச்சு என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இல்லாட்டி விர்ச்சுவலா ஒரு பிக்சர கிரியேட் பண்ணி பண்ணுங்க. ஸோ நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட்டு சைன் அப் பண்ணிடுவோம். ஃப்ரீ அக்கவுண்ட் இருக்கு. ஃப்ரீல பாருங்க. 3 வீடியோஸ் பெர் மந்த், வீடியோஸ் அப் டூ 3 மினிட்ஸ், 720p வீடியோ எக்ஸ்போர்ட், ஸ்டாண்டர்ட் வீடியோ ப்ராசஸிங் இதெல்லாம் இருக்கு. ஸோ வழக்கமான இதுலலாம் ஃப்ரீ பிளான்ஸ்ல எப்போதுமே கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அடுத்து கிரியேட்டிவ் பிளானு இது வந்து $24 இது 1080 குடுக்குறான். அப் டூ 30 மினிட்ஸ் வரைக்கும் குடுக்குறானுங்க வீடியோஸு. அன்லிமிட்டட் வீடியோஸ் நீங்க பண்ணிக்கலாம். அதான் அன்லிமிட்டட்னா 30 மினிட்ஸ் மேக்ஸிமம். இல்ல அதான் 3 மினிட்ஸ் இது 30 மினிட்ஸு. டீம் பிளான்ல இன்னும் 4K சப்போர்ட் வரைக்கும் தராங்க. ஸோ நீங்க இத எடுத்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து இப்போதைக்கு ஃப்ரீ தான் செலக்ட் பண்றேன். பிரிஃபர்ட் லாங்குவேஜ் அதில என்னடா தமிழ் இருக்கா பார்ப்போமா? யுஆர்எஸ்டி தமிழ் இருக்கே! ஓகே. ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ் பண்ணிட்டு தமிழ் பண்ணுவோம். ஏன்னா, அதில நல்லா பிளான் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்துருங்க. இங்க வந்துட்டு என்னது கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் வீடியோ. சூஸ் அன் அவதார் ஃப்ரம் ஒரு ஃபுல் காஸ்ட் டூ ரீட் யுவர் ஸ்கிரிப்ட். பில்ட் தேர் பெர்சனா டூ ஃபிட் யுவர் ஸ்டோரி. ஓகே. இத கிளிக் பண்ணிருவோம். டெமோ பண்ண போறோம். டெமோக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் குடுக்கணும். ஸ்கிரிப்ட்ட நான் ஆல்ரெடி எழுதி வாங்கிட்டேன். என்ன இது ஒரு சின்ன கதை பெட் டைம் ஸ்டோரி குழந்தைக்கு சொல்ற ஒரு பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்ற மாரி பண்ணியிருக்கேன். ஸோ இத குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்னப்பா? குடுத்துட்டு அவதார் செலக்ட் பண்ணணும். அவதார்ல ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருக்கிறது அவதார் ஏதாவது செலக்ட் பண்ணுவோம். இவன செலக்ட் பண்ணுமா? இவன செலக்ட் பண்ணியாச்சு. இப்ப இவன வச்சு இத பேச வைப்போம். Once upon a time, in a world full of ideas, there was a magical tool that could turn words into pictures and stories into நான் videos. பேசுறத பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் Every time மட்டும் someone had a மறைக்குது. dream ஏன்னா, or a இது thought, this little tool would wake up with a smile and say, பார்த்தீங்களா, இந்த அவதார் இப்ப பேசுது. ஆனா பார்த்தீங்கன்னா, வாய மட்டும் மறைக்கிறான். ஏன்னா, அத தான் ஆட்டோ டப் ஃபீச்சர்ல மாத்தப் போறாங்க. அதனால தான். ஸோ இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன? டெக்ஸ்ட் இது வேணா சப்டைட்டில் இதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம அதுக்குள்ளலாம் போக வேணாம். கேப்ஷன்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். இங்க கேப்ஷன்ஸ் சொல்ற மாரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. Once upon a time, in a world full of ideas, there was a magical tool that could turn words into pictures and stories into videos. Every time someone had a dream or a thought, this little இது மாரி பண்ணுது. நெக்ஸ்ட்டு. ஸோ நீங்க இதில இன்னும் என்னன்னா, இந்த அவதார் மாரியே இங்க போய் டெக்ஸ்ட் எதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் மீடியால போயிட்டு நீங்க வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா பேக்கிரவுண்ட் இது மாரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்களே ஒரு லைப்ரரி மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அவதார்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கம்யூனிட்டி சப்மிட்டட் அவதாரு, ஏஐ ஜெனரேட்டட் அவதாரு, இதெல்லாம் ஏஐ ஜெனரேட்டட் அவதாரு. இது மாரி ஏதாச்சும் ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு பிளெயின் ஏதாச்சும் பண்ணுவோமா? இல்ல வேற ஏதாச்சும் பண்ணுவோமா? ஐ திங்க் இவன செலக்ட் பண்ணிக்குவோம். இவன செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியாச்சு. நம்ம வந்து கேப்ஷன் அப்ளை பண்ணிருவோமா? கேப்ஷன் போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அ இது பண்ணியாச்சு. அடுத்தது எலிமெண்ட்ஸில பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் ஏதாச்சும் போடலாம். ஸ்டிக்கர்ஸ் போடலாம். இது பார்த்தீங்களா, அது மாரி ஏதாவது ஸ்டிக்கர் போட்டுக்கலாம். எடுத்து இங்க வச்சுக்கோ. இதெல்லாம் வச்சு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கேப்ஷன்ஸ்லாம் போட்டு ஜெனரேட் குடுப்போம். என்ன பண்ணுது? முதல்ல ப்ரிவ்யூ பார்க்கணும்னா பார்த்துருவோம். இது எப்படி இருக்குன்னு. Once upon a time, in a world full of ideas, there was a magical tool that could turn words into ஓகே. சரி இப்போதைக்கு ஜெனரேட் குடுப்போம். என்ன பண்ண போறோம்? ஃபைல் நேம் வந்து டெமோ ஏஜென்ட் 25 ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஓகே. சப்மிட். ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட்டில் கட்டாயம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏதாவது சப்மிட் பண்ணிட்டான். ஹவு டு 10 ஓகே ஏதாவது கொடுப்போம். ஓகே ரெடி ஆகிட்டுருக்கான். இவன் வேணாம்மா நம்ம தூக்கிடுவோம் அதை. ட்ராஷ். இது இப்போதைக்கு அப்டேட் ஆகிட்டுருக்கோம். நம்ம இதில் வந்து டெம்ப்ளேட்ஸ்னு இருக்குது. டெம்ப்ளேட்ஸ்னால் ஆல்ரெடி இவங்களே ஒரு மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் View the latest news and breaking news today for US, world, weather, entertainment. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதை எடுத்து நீங்களே யூஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள். Hello and welcome. Today we're diving into artificial intelligence. ஸோ இவரது பார்ப்போம். Hello and welcome. We're your trusted engineer, providing quality craftsmanship.
ஓகே. ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் அவதார்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த அவதாரில் நீங்களே உங்கள் அவதாரை சப்மிட் பண்ணிக்கலாம். ஏஐ வாய்ஸ் ஆல்ரெடி வேறு எதுவும் உங்களுக்கு வேணாம், அந்த வாய்ஸ் வேணும்னா வாய்ஸ் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள். Hey there, here's how I sound. Hope you like it. Hey there. Here's ஓகே. இல்லை இதில் வந்து லாங்குவேஜ் இருக்கா, லாங்குவேஜில் போய் தமிழ் செலக்ட் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குது, தமிழோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் நல்லாவே இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்துக்கும் இப்போக்கும் தாறுமாறாக வளர்ந்துட்டானுங்க. வணக்கம், இது என் குரல். வணக்கம், இது என் குரல். வணக்கம், இது என் குரல். வணக்கம், இது என் குரல். உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். சரியான குரல் அவதார் வீடியோக்களுக்கு. வணக்கம், இது என் குரல். உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். வணக்கம், இது என் குரல். வணக்கம், இது என் குரல். உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். சரியான குரல் அவதார் வணக்கம், இது என் குரல். இல்லை நீங்களே இங்கே வந்து பிராண்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் பிராண்டுக்கு தேவையான கலர்ஸு, லோகோஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணால் அதை அப்படியே அதில் யூஸ் பண்ணிக்கும். இதெல்லாம் உங்களோட அப்லோட்ஸுக்கு இன்டெகிரேஷன் வேறு எதுவும் டூலோட இன்டெகிரேஷன் ஜேபிஆர், NI10 இந்த மாதிரி. இது NI10 லிஸ்ட் ஆகுதா? ஜேபிஆர் இதெல்லாம் வந்துச்சு, மேக்கு இதெல்லாம் இருக்குது. அதோட இன்டெகிரேட் பண்ணுறதுக்குலாம் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம சப்மிட் பண்ண வீடியோ என்னாச்சு? முடிச்சிட்டான். இப்போ இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். Once upon a time, in a world full of ideas, there was a magical tool that could turn words into pictures and stories into videos. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கேப்ஷன் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக கேப்ஷன் கீழே அப்ளை ஆகிட்டுருக்கு பாருங்கள். இன்க்ளூடிங் அங்கேயே நான் போட்டேன், பட் ஸ்டில் இங்கே அப்ளை ஆகிட்டுருக்கு. சரியா? இப்போ என்னென்னா இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். இப்போ இது இங்கிலீஷில் இருக்கா, அதை ட்ரான்ஸ்லேட் கிளிக் பண்ணி இதை அப்படியே கிளிக் பண்ணி தமிழ்னு செலக்ட் பண்ணுமா. ஏன்னா நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், இதை தமிழில் செலக்ட் பண்ணுவோம். தமிழில் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா. ஆமாம், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுவாங்க, அது உண்மை தான். ட்ரான்ஸ்லேட் ஸ்கிரிப்ட் ட்ரான்ஸ்லேட் இன்ட்டு அந்த கேன்வாஸ். ஓகே அப்படின்னு போட்டாச்சு. கொடுத்துக்க வேணாம். சரி, ஓகே. இப்போ என்ன ஆகும்னா இந்த இங்கிலீஷில் பேசினதை அப்படியே அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி வாய் அசைவும் அதோட மேட்ச் பண்ணி இது பண்ணோம். நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன், இதோட பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சுங்க. நல்ல விஷயங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு லாங்குவேஜில் ஒரு கண்டென்ட் பண்ணால் போதும், அது எந்த லாங்குவேஜுக்குன்னா அழகாக டப் பண்ணிடலாம். ஆனால் அதை யாராச்சும் ஒருத்தவங்க வெரிஃபை பண்ணணும். அந்த லாங்குவேஜில் உள்ளவங்க பார்த்துட்டு ஆமாம் கரெக்டாக தான் இருக்குது இதோட ட்ரான்ஸ்லேஷன். ஏன்னா சில வார்த்தைகள் இங்கிலீஷில் அப்படியே தமிழில் கன்வெர்ட் பண்ணுறப்ப சில இடத்துல தப்பான வார்த்தைகள் வந்துடும். அது உண்மையிலேயே அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க தான் தெரியும் இது தப்பான வார்த்தை, இது கரெக்ட் கிடையாதுன்னு. ஸோ அது மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இது ட்ரான்ஸ்லேட் ஆகிற வரைக்கும் நம்ம இதோட வேறு ஃபீச்சர்லாம் பார்ப்போங்க. ஏன்னா டைம் எடுக்குது ட்ரான்ஸ்லேட்டு. ஏன்னா ஃப்ரீ பிளானில் இருந்தால் அதெல்லாம் அனுபவிச்சு தான் வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா டெம்ப்ளேட்ஸில் போய் ஏதாவது 1-2 டெம்ப்ளேட் எடுத்து பார்ப்போம் இது எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு. நான் ஆல்ரெடி காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் யோசனைகளால் நிரம்பிய உலகில் வார்த்தைகளை படங்களாக மற்றும் கதைகளை வீடியோக்களாக மாற்றும் ஒரு மந்திரக்கூறு இருந்தது. ஒவ்வொரு முறையும் யாராவது கனவு அல்லது எண்ணம் கொண்டிருந்தால் இந்த சிறிய கருவி புன்னகையுடன் எழுந்து அதை உண்மையாக மாற்றுவோம் என்று கூறும். சப்மிட் பண்ணிட்டேன். பாருங்கள், இது இங்கிலீஷில் இருக்குது, இது தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் உள்ளதை டவுன்லோட் பண்ணுமா, டவுன்லோட் பண்ணிக்குவோம். அடுத்தது தமிழில் உள்ளது ரெடி ஆகிட்டுருக்கு, அதுவும் பண்ணிவிடுவோம். ஸோ க்ரியேட்டிவ் ஒர்க்கில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கான்செப்ட் யோசிச்சுருங்க. உங்களால் ஸ்கிரிப்ட் எழுத முடியும், பட் யூ டோன்ட் ஹேவ் அ குட் லைட்டிங், கேமரா, சவுண்ட் எஃபெக்ட்டு இது எதுவுமே இல்லை அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுங்கள். இதில் உள்ள பப்ளிக் அவதார் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோவோ உங்கள் வீடியோவோ நீங்கள் உங்களோட அவதார் க்ரியேட் பண்ணி அதோட ப்ரைவசி பாலிசிலாம் படிச்சுட்டு ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். இவங்க அந்த டேட்டா வச்சு என்ன பண்ணுறாங்கிறது அவங்க படிங்க. ஸோ தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ மற்றபடி பப்ளிக் அவதார் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கிரிப்டை வச்சு ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி அதை வேறு லாங்குவேஜில் வேணால் டப் பண்ணிங்க. ஆனால் டப் பண்ணாமல் ஒரு தடவை அந்த ஸ்கிரிப்டெல்லாம் படித்து அந்த நேட்டிவ் லாங்குவேஜில் உள்ளவங்க வெரிஃபை பண்ணுங்கள், இது கரெக்டாக தான் பண்ணியிருக்கா இல்லை எதுவும் வார்த்தைகள் தப்பாக இருக்கான்னு. எனக்கு தமிழில் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம வேறு லாங்குவேஜில் உள்ளவங்கள கேட்டுக்கிறது கரெக்டு. ஸோ இதை வச்சு நிறையா பண்ணலாங்க. இதோட பாசிபிலிட்டிஸ் எக்கச்சக்கம். நான் ரொம்ப நாளாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்தப்போ தான் பார்த்தேன். இதில் வந்து வாய்ஸ்லாம் இன்டெகிரேட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இவங்க 11 லேப்ஸோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு அதில். ஏன்னா அந்த வாய்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் 11 லேப்ஸில் இருந்திருக்கு. அதை இங்கே கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. மற்றபடி நல்லாயிருக்கு. இந்த தமிழ் இது மட்டும் முடிச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, தமிழ்லையும் டப் ஆயிடுச்சு. தமிழில் ப்ளே பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு.
ஒரு காலத்தில் யோசனைகளால் நிரம்பிய உலகில் வார்த்தைகளை படங்களாக மாற்றும் மற்றும் கதைகளை வீடியோக்களாக மாற்றும் ஒரு மந்திரக்கூறு இருந்தது. ஒவ்வொரு முறையும் யாராவது கனவு அல்லது எண்ணம் கொண்டிருந்தால் இந்த சிறிய கருவி புன்னகையுடன் எழுந்து அதை உண்மையாக மாற்றுவோம் என்று கூறும். சிறிது தட்டுக்களும் சற்று நடனமாட கற்றுக்கொண்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓகே கைஸ், ஸோ போய் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரீ வெர்ஷனை. பட் எகெயின் சொல்கிறேன், ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதோட பாசிபிலிட்டிஸ் என்லெஸ். எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு என்னென்னு. உண்மையிலேயே உங்களுக்கு இது ஆட் ஆகும், உங்களுக்கு வேல்யூலாம் ஆட் ஆகும்னா நீங்கள் சொல்லுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோ பண்ணுறேன். சாரி, அந்த வீடியோ அண்ட் ஆடியோ ரிலேட்டட் அவங்களுக்கு நான் நிறைய கண்டென்ட் பண்ண முடியல. ஏன்னா எல்லாமே முக்கால்வாசி பெய்டு, ஃப்ரீ டியரில் ரொம்ப கம்மியாக இருக்குது. நானும் கட்டாயம் ஃபியூச்சரில் நான் போகிறேன் அதை பற்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.